இந்த பிரச்சாரம் எடுபடாதா திரு மதிவான்? ஸ்டெபிலிட்டி அப்படின்னா இந்த 10 ஆண்டுகள் இருந்திருக்கு. இப்படி பலர் வந்தா பலரும் இந்த சீட்டு பிரிச்சுக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற அவங்களோட பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே ஈடுபடப்படாது. இல்லை, வேலுசாமி என்ன சொன்னார் இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எத்தனை வாட்டி ஆண்டு இருக்கீங்கன்னு கிடையாது, எப்படி ஆடுறீங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இத்தனை பேர் பிரதமர் ஆகுறாங்கன்னு சொல்கிறாரு. உண்மையாகவே இந்த பக்கம் பிரதமர் ஆகிறதுக்கு இத்தனை பேருக்கு தகுதியான நபர்கள் இங்கே இருக்காங்க, அந்த பக்கம் அந்த தகுதியான நபர்கள் இல்லைன்றதை அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் இதை கொடுத்துட்றாங்கிறத அவர் உணர்ந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி அண்ணன் போகிற போக்கில் என்ன சொன்னார்னா, விபி சிங்கோட ஆட்சியை பற்றி பேசினார். விபி சிங் ஆட்சியை கலைக்கப்படுறதுக்கு யார் காரணம்? பிஜேபி தானே. அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? 1991 96 நரசிம்மராவ் ஆட்சியில் 92 பாபர் மசூதி இடித்து கலவரத்தை உண்டு பண்ணது யார்? பிஜேபி தானே. இதெல்லாம் யாருமே இல்லைன்னு பேச முடியாது. இல்லை, நீங்கள் ஆட்சின்றது மக்களுக்காக தான் இருக்கணும். ஏன் 10 வருஷம் இந்த நாட்டை நாசம் பண்ணது உங்களுக்கு பத்தலையா? இன்னொரு 5வது வருஷம் வேணுமா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சார். இந்த நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மத பிரச்சனையிலேருந்து வேலையின்மை பிரச்சனை எதை பற்றியும் பிரதமர் பேச மாட்டாரு. இன்றைக்கி பேசணுன்னா ராஜ்புத்தர் பற்றியில் பேசுங்க. உங்கள் எம்பி கேண்டிடேட் என்ன பேசுனார் அதை பற்றி பேசுங்க. ரேவண்ணா பற்றி இன்றைக்கி பேசுங்க. ஏன் அதை பற்றிலாம் பேச மாட்டீங்க? ஈஸியாக போய் ஓட்டி ஒழிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துடுச்சு. தேர்தலில் இந்த வாட்டி எதை சொல்லி பேசுதுன்னு உங்களுக்கு விஷயம் இல்லாதனால அந்த கேள்வி எடுபடாத. எங்கள்கிட்ட ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கார், இங்க இன்னார் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் இன்னார் பிரதமராக வருவாருங்க, இந்த குழப்பெல்லாம் கிடையாதுங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு டெஃபினிட்டிவ் ஆன்சர் இருக்கா? இல்லை சார், இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி சார் இருக்கு? எம்பிக்கு நம்ம ஓட்டு போட போறோம், எம்பி எல்லாம் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கும். இதுதானே சார் நாட்டுடைய கட்டமைப்பு. நீங்க ஒரு முதல்வரை முன்னிறுத்துறோம்ல. இல்ல சார், இன்னைக்கு நீங்க புதுசா ஒரு ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு நீங்க அதிபர் ஆட்சிக்கு எடுத்துன்னு போகணுன்ற நோக்கத்தை நோக்கி நீங்க எடுத்துன்னு போறீங்க. அதே மாதிரி நாங்க ஏன் எடுத்துன்னு போகணும்? நாங்க ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்கிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார்? இந்த நாட்டில் யார் ஆளணுன்றதை விட யார் ஆளக்கூடாதுன்னு நம்ம தெளிவா இருக்கிறோம். மோடி திரும்ப இந்த நாட்டை ஆளக்கூடாது. திரும்ப நாட்டை ஆண்டா திரும்ப நம்ம எல்லாம் நடுத்தரில் தான் போய் நிற்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த நாட்டை பற்றி பேச சொன்னால், ஒரு தேர்தல் அறிக்கையை பற்றி சொன்னால் தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குதுன்னு பேசணும். அதை விட்டுட்டு ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கைன்னு எப்படி நீங்கள் பேசுவீங்க? அப்போ அது தேர்தல் தோல்வி பயம் தானே. அதை பேசுகிற பிரதமர் இன்னைக்கு ரேவண்ணாவை பற்றி பேச சொல்லுங்க. அதை பேசுகிற பிரதமர் பேசும்போது ராஜ்புத்தரை பற்றி பேசுகிறாருல, அதை பற்றி பேச சொல்லுங்க. ஏன் அதெல்லாம் பேச மாட்டாரு? அப்போ எங்களோட என்ன கேள்வினா, இன்னைக்கு அவருக்கு ஒரு விஷயமா சொல்லி 400 தான் சார் சொன்னார். இப்போ எங்கே சார் 400 சொல்கிறாரு? இன்னைக்கு அவரே சொல்றது இல்ல, அவருக்கு அது முடிவு கட்டிட்டார். நம்ம 400 வரமாட்டோம், ஆட்சிக்கு வரமாட்டோம் சொன்ன மாதிரியே ஒண்ணும் புரியல. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரியே ஒண்ணும். மோடி நிறைய ரஜினிகாந்த் படம் பார்த்தாருன்னு சொல்ல வரீங்களா? அதனால நீங்க படத்தை பார்த்துட்டு டைலாக் பேசினாலும் சரி, படம் பார்க்காம யாராவது எழுதி கொடுத்த வசனத்தை பேசினாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்களோட தோல்வி பயத்தை திசை திருப்பறதுக்காக நீங்க தெளிவா இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் சார், மோடி திரும்ப நாட்டை ஆளக்கூடாது. அதுக்கு எங்ககிட்ட பல மேடைகளில் சொல்லியிருக்கோம். இந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் வேலை உறுதி திட்டம் நாங்கள் எடுத்துன்னு வந்தோம். இந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் தகவல் அறிவு உரிமை சட்டம் எடுத்துன்னு வந்தோம். இந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் கட்டாய கல்வி சட்டம் எடுத்துன்னு வந்தோம், உணவு பாதுகாப்பு திட்டத்துன்னு வந்தோம். இப்படி எல்லா சட்டமும் நாங்கள் 10 வருஷத்தில் எடுத்துன்னு வந்திருக்கோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மோடி ஐயா ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னு அவர் சொல்லவே மாட்டார். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இந்து முஸ்லீம் இப்படியே பேசினா என்ன சார் அர்த்தம்? சார் 2024 உட்காந்துருக்கோம் சார். இன்றைக்கும் நீங்கள் இதையே பிளவுவாத அரசியல் பண்ணால் என்ன சார் அர்த்தம்? வளர்ச்சியை நோக்கி ஒரு தேர்தல் எடுத்துன்னு போங்க சார். நீங்கள் தேர்தல் அறிக்கை, எங்கள் தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, எங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி முழுசாக பேசுங்க. அதுதான் கார்கே அப்பாயின்மெண்ட் கேட்குறாருல்ல, கொடுங்க, கொடுத்து 2 பேரும் விவாதம் பண்ணுங்க பாப்போம். எலெக்ஷன்ல பிஸியா இருக்கும்போது கார்கே பாப்பாங்களா? அதே எப்படி டிவிக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதுக்கு மட்டும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்க முடியுது? கோயிலுக்கு போனா முன்னாடி 4 கேமரா, பின்னாடி 4 கேமரா, தலைக்கு மேல 4 கேமரா வச்சுக்கின்னு கோயிலுக்கு போக முடியுது? இல்ல, நான் தெரியாம கேட்கறேன். யாராவது கோயிலுக்கு போனா எப்படி போவாங்க? அவனே கோயிலுக்கு போறதே சிவனே தான் கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போகும்போதும் முன்னாடி கேமரா, பின்னாடி கேமரா, தலைக்கு மேல கேமரா போனா என்ன அர்த்தம்? எது எது கோயிலுக்கு போறதா? எந்தெந்த கோயிலெல்லாம் நீங்க விதிமுறை மீறி கோயிலுக்குள்ள கேமரா எடுத்துன்னு போயிருக்கீங்கன்னு பேசலாமா? ஸோ அதனால தயவு செய்து நீங்க சாமி ஒரு மூலையில் இருக்கட்டும் சார், வேணாம்லாம் சொல்லலை. நாங்க அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க சார். நிகழ்காலத்துக்கு வாங்க, சேவையை சொல்லுங்க, சாதனையை சொல்லுங்க, வளர்ச்சி திட்டங்களை சொல்லுங்க. அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாம என்ன பண்றீங்கன்னா, தப்பா உளறது, அபத்தமா பேசுறது, வார்த்தைகளை கவனமா இருப்போம். தப்பா உளறது, அபத்தமா பேசுறது, இது ரெண்டுமே தப்பான வார்த்தை இல்ல. திரு ஆசீர்வாதமாச்சாரி, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். வேற ஒண்ணு இல்ல, இவரு கார்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே பிரதமர் கொடுக்க அதை அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே கொடுத்துடணும்ன்ற எந்த ஒரு கட்டாயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
கார்கே சார் வந்து அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து முக்கிய தலைவர் சார். ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை சார் அவர் பாராளுமன்றத்துல அவர் வந்து எப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அந்த சமயத்துல அவர் வந்து நேரடியாவே போய் அவரை பார்க்கலாம் சார். அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அதே சமயம் இவர் எதுக்காக அரசியல் வாக்கணுன்றதுக்காக ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு மதம் சார்ந்த ஒரு இடஒதுக்கீட்டை பத்தி காங்கிரஸ் கட்சி பேசியிருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுடைய தலைவர்கள் பேசும்போது அதை திரித்து அந்த வீடியோலே வந்து அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு எங்களுக்கு எதிராக அதை வந்து திருப்பி விடுற இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுத்துருவாங்களா? இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்க. டெல்லி போலீஸ் இவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்குது. ஆல்ரெடி சம்மன் இஷ்யூ பண்ணி வச்சு வீடியோவை டாக்டர் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது இவங்களுக்கு தெரியணும். டெல்லி போலீஸ் சம்மன் பண்ணிருக்குது இவங்களுடைய சீஃப் மினிஸ்டர், தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டருக்கு கூடிய விரைவில் 1ஆம் தேதி அவர் இங்க ஆஜராகணும். அவர் அரெஸ்ட் ஆகலைன்றதை நீங்களே பாருங்க. அவங்க வந்து இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ வச்சு தந்தி டிவி வழியாவும் பகிரங்கமா மிரட்டீங்க பாத்தீங்களா? இதுக்காகவே பிஜேபி வரக்கூடாதுன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார். இது எல்லாம் தயவு செய்து ஏது பேசுறாங்கன்றது தெரியாம அவங்க பேசுனதை வெட்டி ஒட்டி நீங்க வந்து சோசியல் மீடியால பரப்புனீங்கன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா? நீங்க வந்து எங்கேயுமே சார் இல்ல சார் நீங்க ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரே நிமிஷம் நான் கேக்குறேன். அதுக்கு நீங்க அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்களேன். என்னோட ஒரே ஒரு கேள்விதான், பிஜேபி காரங்க யாருமே எந்த இடத்துலயுமே மதவாதத்தை பத்தி நீங்க பேசவே இல்லையா? பிரக்யான் தாகூர் என்ன பேசினாரு? யோகி ஆதித்யநாத் என்ன பேசினாரு? ரமேஷ் பித்தூரி என்ன பேசினாரு? சார் தயவு செஞ்சு அமித்ஷா பேசுறது, மோடி பேசுறது எல்லாமே இன்னைக்கு வெளிப்படையா இருக்கு சார். யோகி ஆதித்யநாத் தேர்தலையே 20-80 யாருமே இல்ல மறக்க முடியாது. தயவு செய்து நீங்க பேசாதீங்க. இந்த நாட்டை மதத்தால பிளவுபடுத்துறது நீங்க தான். பிரச்சாரத்தை மக்கள் ஏத்துக்கல, அதனாலதான் இப்ப பிரச்சனை. கர்நாடகால தேர்தல் நடந்திருக்குது 14 சீட்டுக்கு. அந்த 14 சீட்டுக்கு 14 சீட்டு நாங்க வாங்க போறோம். அப்புறம் எதுக்கு சார் நேத்து அவசரமா 3454 கோடி கொடுத்தீங்க? அதனால ஒரு பயத்தில் கர்நாடகா கேக்கும்போது வரட்சிக்கு வர நிதி கொடுக்காத நீங்க நேத்து எதுக்கு அவசரமா கொடுத்தீங்க தெரியுமா? 14 தொகுதியில நீங்க தோக்க போறீங்க. இரண்டாவது கட்ட 14 தொகுதியாவது ஜெயிக்கணும். உண்மை இதுதான். காங்கிரஸ் கட்சியினர் ஏன் அந்த வீடியோவை வெட்டி ஒட்டினார்கள்? ஏன் அதை நீங்க கேட்கறதுலாம் நான் பதில் சொல்லணும். நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தெளிவா சொல்லிட்டேன். எங்களுடைய பிரதமர் எல்லா கூட்டத்திலையும் அவர் பேசுறார். எங்களுடைய சாதனையை விளக்கி பேசிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துல 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுறதுல நீங்க ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பத்தி மட்டும் போய் காங்கிரஸ் மேல கேளுங்க சார். 40 நிமிஷம் 50 நிமிஷம் திருச்சிவேல் சாமி சார் பதில் சொல்லுங்க சார். பிறகு நான் ரவிச்சந்திரன் சார்ட்ட வரேன். வெட்டி ஒட்டி ஏன் இப்படி பண்றீங்க? நண்பர் ஆசீர்வாத ஆச்சாரி கொஞ்சம் நிதானமா பேசினா நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா அவர் சந்திரசேகர் பயத்தோடு இருந்தார், அச்சத்தோடு இருந்தார். சந்திரசேகரோட முழுமையா நான் பழகிருக்கேன். அச்சம்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கூட அவர்கிட்ட கிடையாது. அவர் பதவியை தூக்கி போட்டு போனார்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். 2 பேர் அந்த மாதிரி போனவங்க மத்தியில் பிரதமராக இருந்தவங்க. ஒரு மொராய் தேசாய், இன்னொரு சந்திரசேகர் ஆட்சியில கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஒரே ஒரு சாதனையை சொல்லட்டுமா உங்களுக்கு சார்? நம்ம 10,000 ரூபாய் போட்டு 2024க்கு வந்துருவோம் சார். நம்ம நிறைய ஹிஸ்டரி லெசன் எடுத்துக்கிட்டோம். வெல்டிங் மெஷின் வாங்கினா கூட அதுக்கு வந்து சப்சிடி அரசாங்கம் கொடுத்துச்சு. ஆனா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் போட்டு டிராக்டர் வாங்கினா அதுக்கு சப்சிடி இல்லைன்னு இருந்தது. சந்திரசேகர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அறிவிப்பு விவசாயிகள் பயன்படுத்துகின்ற டிராக்டருக்கு சப்சிடி கொடுத்தது. அவர் போய் அச்சத்தோடு இருக்கிறார். உங்க மாதிரி அவர் உணர்ந்தவர். அவர் துணிச்சலா பேசுறாரு. ஆச்சாரி சார் திருவேல் சாமி சார் நம்ம 24 வந்துறோம் ப்ளீஸ். உங்களுடைய அறியாமை அது அவரை பற்றி எல்லாம் பேசாதீங்க. உங்களை பத்தி மட்டும் பேசுங்க. உங்களுக்கு மோடியை விட்டா நாதி கிடையாது. வேற சொல்றதுக்கு வழி இல்ல. எங்ககிட்ட நூற்றுக்கணக்கான பேர் இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்காங்க, தகுதியானவங்க இருக்காங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சந்திரசேகர் நம்ம கரண்ட் இஷ்யூஸ் வந்துருமே. பார்த்தார்.
அதுதான் Right, முக்கியம். right. அதனால இல்ல தான் அவர் வந்து கோலை முதல்ல சொன்னாருங்க, ராஜினாமா பண்ண பச்சத்தோடு இருந்தாரு சொன்னாருங்க. Right, தெரிஞ்சே right. மட்டும் சொல்லுவோம். பச்சத்தோடு அச்சமா சொன்னாரு. பயப்படுறவங்க Right, நிறைய right, பேர் right, ஏன் அச்சம் இல்லாமல் Right, right, right. அது தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. Fine, fine. அங்க ஆதரவு இல்லாத காரணத்தால அவரு ரிசைன் பண்ணாரு. நீங்க வரலாற்றை மாத்தி நம்ம பேசாதீங்க. 24 நாளைக்கு வந்துருவோம். பேச்சே வருது, பயவரவு தான் வருது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.